ஆண்டவருக்குள் பிரியமான இறை மக்களே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு வழிபாடு நல்லாயன் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாளில் நமது பங்கைச் சேர்ந்த 22 பிள்ளைகள் நல்லாயனாம் இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் முதன்முறையாக பெறவிருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளை தயாரிப்பதற்கு நல்லாயனாக பங்கு தந்தையர் செயல்பட்டிருக்கிறார்கள். அருள் சகோதரிகள், இறை மக்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர் அத்துணை பேரும் இதோ இங்கு அமர்ந்திருக்கிற 22 பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நமது அடுத்த தலைமுறைக்கு நல்லாயனாக இருக்க வேண்டிய அழைப்பை பெற்றிருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிகவும் குறிப்பாக இந்த பிள்ளைகளை தயாரித்திருக்கிற இவர்கள் அனைவரையும், இங்கு வந்திருக்கிற புதுநன்மை பெறுகின்ற பிள்ளைகள் எல்லோரும் உங்களுடைய கரத்தில் இருக்கிற மெழுகுதிரியை வச்சுட்டு மடியில் வைங்க. நல்ல கைத்தட்டல் கொடுத்து அவர்களுக்கு உங்களது நன்றியை சொல்லுங்க பார்ப்போம். அவங்க நல்லா கைத்தட்டல். நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? நான் பேசுறது கேட்குதா? கேட்குதா கேட்கலையா? ஒன்று ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. கேட்குதா? சத்தமாக சொல்லு. சரி, நற்கருணையை பற்றி படித்திருக்கிறீர்களா? படிச்சிருக்கீங்கல்ல? சின்ன குறிப்பிடம் திருமறை சுவடி வெரி குட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தந்தை கடவுளில் ஆரம்பித்து இயேசு தூய ஆவியானவரை குறித்து படித்ததற்கு பிறகு திருச்சபையை குறித்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதற்கடுத்து திருவருட்சாதனங்கள். எத்தனை திருவருட்சாதனங்கள்? 7. திருநற்கருணை எத்தனாவதாக வாங்கப்படுகிறது? வெரி குட், 3ஆவதாக. திருமுழுக்கு வாங்கிட்டீங்க. ஒப்புரவு நேற்றைய தினம் வாங்கியிருப்பீங்க. இன்றைய நாளில் திருநற்கருணையை, ஆண்டவருடைய இயேசுவை முதன்முறையாக பெற வந்திருக்கீங்க. யாரெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க கை தூக்குங்க. எல்லாம் தூக்கணும்டா. சரி, நான் சொல்றதை திருப்பி சொல்லு. ஆண்டவர் இயேசு எத்துணை இனியவர், எத்துணை இனியவர். வயிற்றுலையும் சொல்ல, எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சரி, சின்ன குறிப்பிடத்துக்கு வருவோம். திருச்சபை முடிந்ததற்கு பிறகு திருவருட்சாதனங்கள். 3ஆவதாக திருநற்கருணை. நற்கருணை என்றால் என்ன? மறந்து போச்சா எல்லாம்? அப்ப ரச குணங்களுக்குள் கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் அவரது இறை இயல்பும் மனித இயல்பும் அடங்கியிருக்கிற அருள் சாதனமே நற்கருணை ஆகும். சரியா முடிச்சிட்டீங்களா? எப்பொழுது இயேசு ஏற்படுத்தினார்? அவரது இறுதி இரவு உணவு வேளையில் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினார். அவர் எவ்வாறு ஏற்படுத்தினார்? இன்றைய 2ஆம் வாசகம் அருமையான பிள்ளை வாசித்தார். அன்பார்ந்தவர்களே, இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வான் நோக்கி கண்களை உயர்த்தி, இது எனது உடல் என்று சீடர்களுக்கு கொடுத்தார். அவ்வாறே கிண்ணத்தையும் எடுத்து, இது என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கையின் இரத்தம், இதை வாங்கி பருகுங்கள் என்று இயேசு ஏற்படுத்தினார். எதனுடைய அடையாளமாக இது விளங்குகிறது? இந்த நற்கருணையில் என்ன இருக்கிறது? யார் இருக்கிறா? இயேசு. அப்பம், நீங்கள் பார்க்கிற இந்த அப்பம் எப்படி மாறுகிறது? எப்படி மாறுகிறது? கிறிஸ்துவின் உடலாக மாறுகிறது. இந்த சாதாரண ரசம் எப்படி மாறுகிறது? கிறிஸ்துவின் இரத்தமாக மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இது நமது நம்பிக்கையினுடைய அடிப்படை. நாம் கொண்டிருக்கிற கத்தோலிக்க திரு அவையினுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படை இது. இயேசு முழு மனிதனாக முழு கடவுளாக நாம் பார்க்கிற இந்த அப்பத்திலும் ரசத்திலும் தன்னை முழுமையாக இணைத்து கொள்ளுகிறார். கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்தம், இயேசு முழுமையாக இந்த பலிபீடத்தில் பிரசன்னமாகி இருக்கிறார். திருப்பலியில் குருவானவர் இந்த சீர வார்த்தைகளை சொல்லுகிற போது இயேசுவினுடைய இந்த பிரசன்னம் நிகழ்கிறது. எனவே 3 வகைகளில் அது நமக்கு பயன்படுகிறது. எல்லாம் மறைக்கல்வி தான்.
எல்லாம் மறைக்கல்வி. முதலாவதாக இறை மக்களுக்கான ஆன்மீக உணவு. சொல்லுங்க, இறை மக்களுக்கான, வெரி குட், இறை மக்களுக்கான ஆன்மீக உணவு. இரண்டாவதாக இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றை நாம் தியானிக்க நினைவுபடுத்த உதவுகிறது. மூன்றாவதாக இயேசு எந்நாளும் நம்மோடு உடனிருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கிறது. முதலாவதாக ஆன்மீக உணவு, இரண்டாவதாக இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். மூன்றாவதாக இயேசு எந்நாளும் என்னோடு இருக்கிறார், இயேசு உடன் இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு வழி நடக்கிறார், இயேசு என்னை ஒரு நாளும் தனியாக விட்டு விடுவது கிடையாது, இயேசு என் அருகில் இருக்கிறார் என்ற அந்த ஆத்மார்த்தமான நம்பிக்கையை கொடுப்பது இந்த நற்கருணை வழிபாடு. இதை பெற வந்திருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துகிறோம். இன்று மாலையில் 92 பேரோடு நீங்களும் ஒருவராக இணைந்து உறுதி பூஸ்தல் அடையாளத்தை பெறவிருக்கிறீர்கள், ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறவிருக்கிறீங்க. எனவே இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாள் பங்கு மக்களாகி நாம் அனைவருக்கும். எனவே நாம் அனைவரும் குடும்பமாக இணைந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அருமையான நிகழ்வு இந்த திருநிகழ்வு. நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பங்கு மக்களாக இணைந்து. அன்பார்ந்தவர்களே, நேற்று மாலை நான் உய்யகொண்டான் திருமலைக்கு திருப்பலிக்காக போயிருந்தேன். திருப்பலி முடிந்ததற்கு பிறகு அருட்சகோதரி வந்து, நாளைக்கு புதுநன்மை வாங்க போகிற ஒரு பிள்ளைக்கு பாவசங்கீர்த்தனை கேட்கணும் ஃபாதர் அப்படின்னாங்க. சரிம்மா வர சொல்லுங்க அப்படின்னு பீடத்தில் ஒரு ஸ்டோவில் போட்டு அமர்ந்து அந்த பொண்ணு வந்துச்சு. சிஸ்டர் முன்னாடி சொல்லிட்டாங்க, அந்த பிள்ளை இங்கிலீஷில் தான் பாவசங்கீர்த்தனை பண்ணும் அப்படின்னாரு. நோ ப்ராப்ளம் அப்படின்னு. She started well in the name of the Father and of the Son and of the Holy Spirit அப்படின்னு சரியாக ஆரம்பித்தாங்க. ஃபாதர் பிளஸ் மீ ஃபார் ஐ எம் அ சின்னர், நான் பாவி, என்னை மன்னியும் அப்படின்னு சரியாக சொல்லிவிட்டு, திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பாவசங்கீர்த்தனம் பண்ணீங்களா? எப்போ? சரி, யாரெல்லாம் கண்ணீரோட பாவசங்கீர்த்தனம் பண்ணது கை தூக்கு. இங்கே அமர்ந்திருக்கிற 22 பேரில் நான் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு சிந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன். வெரி குட். உன் பேர் என்னவாப்பா? கை தட்டுங்க பாப்பாவுக்கு, கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்கடா. வெரி குட். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அந்த மகள் பாவசங்கீர்த்தனம் பண்ண வந்த அந்த மகள் அவள் பிளாங்க் ஆகி என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. எனவே அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, 5 நிமிடம் அந்த மகளுக்கு நற்கருணை பற்றி, இதுதான் நற்கருணை, இயேசு இதில் இருக்கிற, நீ யாரிடமும் உன்னுடைய பாவங்களை சொல்லப்போவது கிடையாது. இங்கே சொல்லப்படுகின்ற பாவங்களை யாரும் வெளியில் போய் அறிக்கையிடுவது கிடையாது. உன்னுடைய மனதில் இருக்கிற அந்த பாரங்களை நீ இறக்கி வைக்கணும். மனதில் பாரத்தை தூக்கிக்கிட்டே அலைய முடியாது. யாராவது கல்லை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டே போவாங்களா? யாருமே போக விரும்ப மாட்டாங்க. அதை போல தான் மனது தூய்மையாக இல்லாதபடிக்கு எது நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கிறது? பாவம் நம் உள்ளத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. எனவே அந்த பாவம் வீட்டில் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், பெற்றோருக்கு சொல் பேச்சு கேட்காமல் இருக்கலாம், ஹோம்ஒர்க் செய்யாததாக இருக்கலாம், அல்லது பக்கத்தில் உள்ளவங்களோட சண்டை போடுறதா இருக்கலாம், பொய் பேசுகிறதா இருக்கலாம், திருடுறதா இருக்கலாம், தேவையற்ற நேரங்களில் தேவையற்ற வார்த்தைகளை உதிர்ப்பதாக இருக்கலாம் என்று சொல்லி கொண்டே போகிற போது அவளுக்கு புரிந்தது. கொஞ்சம் ஒரு 14-15 வயசு இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அந்த மகள் அதற்கு பிறகு உணர்ந்து, உனக்கு எந்த மொழியில் தெரியுதோ ஆங்கிலம் தமிழ் கலந்து நீ ஆண்டவரிடத்திலே உன்னை முழுமையாக ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லுகிற போது அவள் உணர்ந்து வருந்தி கண்ணீர் விட்டு தனது பாவங்களை, ரொம்ப மழலை மொழியில் அவள் அந்த பாவங்களை அறிக்கையிட்டாள். அன்பார்ந்தவர்களே, இது வாய்ப்பு. கடவுள் உன்னை தேடி வருகிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு. வேறு யாரையும் ஆண்டவர் தேடி போகல. இன்றைக்கு ஆண்டவர் யாரை தேடி வருகிறார்? யாரை தேடி வருகிறார்? உங்களை தேடி வருகிறார். இந்த பலியில் பங்கெடுக்கிற என்னை தேடி வருகிறார், தந்தையர்களை தேடி வருகிறார், இங்கு வந்திருக்கிற எல்லா இறை மக்களையும் ஆண்டவர் தேடி வருகிறார். நீங்க எந்த மதத்திலும் எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரை தேடி செல்வார்கள். ஆனால் இந்த தேவன் நீங்களும் நானும் வாங்குகிற, வழிபடுகிற, உண்கிற,
பெற்றுக்கொள்ளுகிற இந்த திவ்ய நற்கருணையில் இருக்கிற இயேசு ஆண்டவர் நம்மை தேடி வருகிற கடவுள். அவர் விண்ணகத்தில் இருந்து அப்படியே நம்மை வழிநடத்துகிற கடவுள் அல்ல, விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இறங்கி வந்த கடவுள். எனவே இந்த கடவுளை நாம் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வாங்க போகிற முதல் நற்கருணை மிகப்பெரிய ஆசீர்வாதம். நிறைய புனிதர்களுடைய வாழ்வு மாறியதற்கு அடிப்படையே இந்த நற்கருணை. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறியா? முடிச்சுட்டு நான் கேட்பேன். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அடிப்படை எது அப்படின்னா, நீங்கள் வாங்க போகிற இந்த முதல் நற்கருணை. இது மட்டுமல்ல, இன்றைய நாளிலிருந்து உங்களுடைய வாழ்வு அந்த நற்கருணைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். இது ஆன்மீக உணவாக உங்களுக்கு தரப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உடலை வலுப்படுத்துவதற்கு உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையர் உணவு கொடுக்கலாம். உங்களுடைய உடலை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு, நல்ல வல்லமையோடு இருப்பதற்கு உங்களுடைய தாய் தந்தை என்ன கொடுக்கலாம்? உணவு கொடுக்கலாம். அவ்வளவுதான் செய்ய முடியும். ஸ்கூலுக்கு போறீங்க, நீங்க படிக்கிறீங்க, படிப்பதற்கு என்ன தேவை? அறிவு. அறிவு உணவு யார் தர்றா? ஆசிரியர்கள் தர்றாங்க. இந்த உடலும் அறிவும் மட்டும்தான் நீங்கள் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடல் மட்டுமல்ல நீங்க அமர்ந்திருக்கீங்க. உடல் மட்டுமா? இல்லை. அறிவு மட்டுமா? இல்லை. அதையும் கடந்து ஒன்று இருக்கிறது. ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்மாவை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அந்த ஆன்மாதான் நம்மை கடவுளோடு இணைக்கக்கூடிய அந்த பணியை செய்கிறது. எனவே இந்த பணியை செய்யக்கூடிய ஆன்மா ஊட்டம் பெற வேண்டும். இந்த கடவுளோடு என்னை இணைக்கிற ஆன்மா பழுதுபட்டால், அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளோடு இணைந்து பணியாற்ற முடியாது, இணைந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாது. எனவே இந்த ஆன்மாவை பலப்படுத்துகிற ஒரு அன்பின் அருட்சாதனம் இந்த திவ்ய நற்கருணை. எனவே ஆன்மா மிக முக்கியம். அந்த முதல்ல உட்கார்ந்துருக்க பையனுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. சின்ன பிள்ளைங்களுக்கு புரியாது, பெரியவங்களுக்கு புரியும். கவனி. ஆன்ம உணவாக ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் எழுந்து வருகிறார். உங்களுடைய உடலை வலுப்படுத்த மட்டுமல்ல, உங்களுடைய ஆன்மாவை வலுப்படுத்துவதற்காக ஆண்டவர் இறங்கி வருகிறார். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கிற போது இன்னைக்கு எப்படி ரொம்ப வாஞ்சையோடு, ஆர்வத்தோடு, ஆசையோடு வந்திருக்கீங்களோ, அதே போல நாளை மறுநாள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஆண்டவரை ஆர்வத்தோடு தேட முன் வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆர்வம் ஒரு சில நேரங்களில் குறைந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக நமது மறை மாவட்டத்தில் 5 குருக்கள் அருள் பொழிவு செய்யப்பட்டார்கள். முதலாவதாக ஒரு தந்தை முந்தா நாள் மரியணை பேராலயத்தில் தனது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றுகிற போது, அவர் நன்றி சொல்லுகிற போது, அவர் இந்த திருப்பலியின் மீது கொண்டிருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்த நான் யோசித்து பார்க்கிறேன். எனக்கு இந்த ஆர்வம் உண்மையிலேயே இருக்கிறதா? நான் 10 ஆண்டு 12 ஆண்டுகள் திருப்பலியை நிறைவேற்றுகிறேன். இயேசுவை கரங்களில் ஏந்துகிறேன். இயேசுவினுடைய இரத்தத்தை நான் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறேன். இந்த ஆர்வத்தோடு இயேசுவை நான் பெறுகிறேன். இயேசு எனக்குள் செல்லுகிறார், இயேசு என்னை கிரகிக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். இந்த உணர்வு எனக்குள் வருகிறதா அப்படின்னு அந்த தந்தை புதிய குருவானவர் சொல்லுகிற போது நான் யோசித்து பார்த்தேன். ஏனென்றால் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் அப்படிதான் நமது வாழ்வை, நமது எண்ணத்தை மடைமாற்றும். இந்த ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து இந்த ஆர்வத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு சாயந்தரம் உறுதி பூசல் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு எதுக்கு வரணும்? கிறிஸ்மஸ்க்கு வரணும், அப்புறம் நியூ இயர் பூசைக்கு வரணும், அப்புறம் திருவிழாவுக்கு வரணும், ஜெபமாலை மாத திருவிழாவுக்கு. அப்படி தானே? நேவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கவில்லை என்றால் நீங்கள் எதை இழக்கிறீர்கள்? உங்களுடைய ஆண்டவரை, நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இந்த ஆண்டவருடைய ஆசிரை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். யாராவது டெபாசிட் பண்ண விரும்புவாங்களா அல்லது டெபிட் ஆகணும்னு விரும்புவாங்களா? அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கணும்னு விரும்புவாங்களா அல்லது அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்களா? அன்பார்ந்தவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு மெனக்கெடுதல். தந்தையர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், அருள் சகோதரிகளுடைய பெற்றோர்கள்
வெறுமனே இங்கே அமர்ந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுக்கிறார்கள், வாங்கிட்டு போறீங்க, இது ஒரு விழா அடையாளம், வெளி அடையாளம், ஆடம்பரம் என்பதெல்லாம் கடந்து நான் இயேசுவை பெறுகிறேன், இயேசு எனக்குள் வருகிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு எனக்கு ஆற்றலை கொடுக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நம் உள்ளத்தில் எழ வேண்டும் என்பதுதான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லி கொடுக்கிற செய்தி. அவர் வெறுமனே வேறு ஏதாவது ஒரு அடையாளத்தில் வந்து நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். ஆனால் உணவாக வருகிற உணவு நீங்கள் உட்கொள்ளுகிற போது அது உங்களாக மாறிவிடுகிறது, நம்மோடு அது ஒன்றித்து விடுகிறது. அந்த உணவாக பெறுகிற இயேசு உங்களுள் ஒன்றாக மாற்றம் பெற விரும்புகிறார். நீயாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை பெற்றுக்கொள், நீயாக வாழ்வாய், ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நீ அறிவாய், நீ எதிர்பார்க்கிற அனைத்து நன்மைகளும் உனக்கு கிடைக்கும், உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் என்ற அந்த திருப்பாடல் ஆசிரியரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆண்டவர், நீங்கள் பெறக்கூடிய இந்த ஆண்டவர் உண்மையாகவே ஆன்மீக உணவாக எழுந்து வரவும், அந்த ஆண்டவரின் பாடுகளை, ஆண்டவரின் இறப்பை, உயிர்ப்பை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டாடக்கூடிய அந்த ஆற்றலை பெறும்படியாகவும், தொடர்ந்து இந்த ஆண்டவரின் உடனிருப்பு என்னோடு சாத்தியம் என்பதை உணர்ந்து தொடர்ந்து நீங்கள் கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையில் வாழ ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கடவுள் நீங்கள் பெறுகின்ற இயேசுவினுடைய இந்த திருவுடல் திரு இரத்தத்திற்கு ஏற்ப உங்களுடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டுவாராக. தூய் ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை திடப்படுத்துவாராக. ஆமென்.